காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல டீசல் லாரி கவுந்துருச்சு. எல்லாம் அந்த டீசல்ல புடிச்சிட்டு போறாங்க. அது எவ்வளவு அபாயம்! உயிரை விட முக்கியமா? அது போடுறதுக்கு வெஹிக்கிள் இருக்கா உங்ககிட்ட? எதனாலும் பிடிச்சுக்கணும். எதனாலும் பெட்ரோல் பிடிச்சி பத்தி எரிஞ்சு 39 பேர் செத்த காயம் இன்னும் போலங்க. முந்தா நேத்து தாங்க 42 பேர் டீசல் லாரியில மோதி சவுதி அரேபியால செத்து போனாங்க. தெரிந்தும் ஏன் அங்கே கொண்டு போய் நாம் விழுகிறோம் தெரியுமா? நமக்கான அந்த விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு எப்பொழுது வரும்? நான் சொல்லுகிறேன், புத்தக வாசிப்பினால் வரும். எங்க சீற்றம்ங்க, கடல் சீற்றம்ங்க. சென்னையில ரெட் அலர்ட் போட்டாங்க. இன்னைக்கு புயல் வரதாமா அப்படின்ட்டு ஒரு 50 நின்னு வேடிக்கை பார்க்குது. கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க? ஏன் அவர்கள் பார்க்கிறார்கள்? ஏன் அவர்கள் பிடிக்கிறார்கள்? நான் சொல்லட்டுமா? ஏன்னு சொல்லட்டுமா? ஒரு புத்தகம் வாசிப்பதற்கான பழக்கம் இருந்தால் யாரும் இப்படி பின்னால் ஓடவே மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? நிதானமாக ஒரு புத்தகத்தை வாசிக்க தெரிந்தவர்கள் அறியாமையிலும் மனதை உடலை காயப்படுத்துகின்ற எந்த விஷயத்திலும் நாம் ஈடுபடுவதே இல்லை. தெரியுமா? தயவு செய்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று இரவு உணவு நேரத்தில் உணவு முடித்தவுடன் நல்ல புத்தகத்தை தொடர்ந்து 10 பக்கமாவது வாசிக்கின்ற நல்ல பழக்கத்தை குடும்பத்தில் மேற்கொள்ளுங்கள்.